லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளா, கர்நாடகாவில் கனமழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவின் வயநாடு, கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மொத்தம் 65 அடி உயரமுள்ள அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,565 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணை முழுதும் நிரம்ப இன்னும் 3 அடி மட்டுமே உள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி கர்நாடக அரசின் உத்தரவுப்படி வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தால் வெளியேற்றப்படும் நீரின் அளவையும் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீர்வரத்து, நீர் இருப்பு மற்றும் வெளியேற்றம் ஆகியவற்றை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தற்போது வெளியேற்றப்படும் கபினி நீர் காவிரியில் கலந்து விரைவில் தமிழகம் வந்தடையும். தமிழக மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழகத்திற்கு சேர வேண்டிய காவிரி நீரை திறக்கும்படி கர்நாடக அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியது. தங்கள் மாநிலத்தில் கடும் வறட்சி நிலவுவதாக கூறிய கர்நாடக முதல்வர் சிவக்குமார் காவிரி நீர் தர மறுத்துவிட்டார். தமிழகத்திற்கு நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவையும் பின்பற்ற கர்நாடக அரசு மறுத்துவிட்டது. தமிழகத்திற்கு எப்படியும் நீர் திறக்க முடியாது என கர்நாடகா அடம்பிடித்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அதன் மூலம் அவர்களாகவே தண்ணீர் திறந்துவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது.